வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச கண்மை தகவல் கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சபாநாயகர் தேர்தலை பற்றி பிஜேபி தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பு. ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்துவார். சரி, ராஜ்நாத் சிங் யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார்னு கேட்டால், சந்திரபாபு நாயுடு நிதிஷ் ஸ்டைலில் இந்தியா கூட்டணியுடன் ஒருமித்த கருத்து. என்னங்க திடீர்னு பிஜேபி ஒருமித்த கருத்துன்னு இறங்கி வந்துருச்சு. இவங்க தான் சொன்னாங்க, வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள், நாங்கள் சூப்பராக மெஜாரிட்டி பெற்றுட்டோம். என்னுடைய அரசாங்கம், மோடி சொன்ன வார்த்தை, எல்லாருக்குமான அரசாங்கம், கூட்டமைப்பு அரசாங்கம் இல்லை. மன்மோகன் சிங் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு நடத்தினார். ஆனால் இங்கே நடத்தக்கூடிய அது தேசிய முன்னணி. இது என்னென்னா, நாங்கள் என்டிஏ இல்லை, மோடியோடைய அரசாங்கம் சொன்னார். இத்தாலியிலையும் போய் அதுதான் சொன்னார், எனக்கு வாக்களித்தாங்கன்னு. அப்போவே நம்ம ஒரு பதிவை சொல்லியிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு பிஜேபி இறங்கி வர காரணம் என்ன? எங்கள் அப்பா குதிர்க்குள்ளே இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இப்போ என்னாச்சு? எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நாயுடு பிரச்சனை பண்ணுறாரு, நிதிஷ் பிரச்சனை பண்ணுறாருங்க, அப்னாதல் பிரச்சனை பண்ணுது. அப்னாதல் நேற்று அந்த அம்மா அனுப்பிரியா பட்டேல் அவங்க உள்ள இருக்க ராஜபையை திட்டுறாங்க. இப்படி பலவிதமாக சொல்லிட்டு இருக்கும்போது ராஜ்நாத் சிங்கை பேச்சுவார்த்தை நடத்துவதன் அர்த்தம் என்ன? இந்தியா கூட்டணி என்ன டிமாண்டை வைக்கும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு நல்ல ஒரு விஷயம் புரியுது. இவங்க நினச்சா சபாநாயகரை தேர்ந்தெடுக்க முடியும். நிதிஷ், நாயுடு அவர்கள், அப்னாதல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தால் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துருவாங்க. இங்கே எங்கே சிக்கல் வருதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஓம் பிர்லாவை மறுபடியும் தேர்ந்தெடுக்கணும்னு மோடி விரும்புகிறாரு, அமித்ஷா விரும்புகிறார், ஆர்எஸ்எஸ் விரும்பல, இவர் ரெண்டே விரும்புகிறார். ஏன்னா அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுவார். ஒரே நேரத்தில் அத்தனை எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ண இந்தியாவிலே முதல் சபாநாயகர் இவர் தான். அவ்வளோ ஒரு நல்ல சபாநாயகர், நடுநிலையாளவாதி, பார்க்கும்போதே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆதரவு தேவை. அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்தியா கூட்டணியில் பேசுகிறீங்க? அப்போ நல்லா தெரியுது எங்கேயோ புட்டுக்குச்சு. என்ன புட்டுக்குச்சுன்னா, இவங்களுக்கு என்ன பையனா, ஒருவேளை ஓம் பிரகாஷ் நிறுத்தி நாயுடு தரப்பில் மாற்றி ஓட்டு போட்டால், நிதிஷ் தரப்பில் மாற்றி ஓட்டு போட்டால் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வந்துடும். ஏற்கனவே நிதிஷ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி சொல்கிறாரு, முஸ்லீம்களுக்கும் இவங்களுக்கு தலித்துகளுக்கும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவர் ஓட்டு போடலையா. உடனே ஜேடியூவில் இருக்க தலைவர் அவர் சொல்கிறாரு, அவர் பேசுனது மன்னிக்க முடியாத குற்றம்னு. பிஜேபிக்கும் நிதிஷ்க்கும் சண்டை வரும்னு பார்த்தா நிதிஷ் கட்சியிலே சண்டை. அப்போ எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும், இதையும் நம்ம கவனிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ராஜ்நாத் சிங்கை பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது யார்கிட்ட பேசுவார்? கார்கேட்ட பேசுவார். கார்கே ஏற்கனவே என்ன சொன்னார்? பதவியேற்பில் போகும்போது மரியாதை நிமித்தமாக தான் போனேன், ஒளி எனக்கு இஷ்டப்பட்டலாம் போகலன்னு சொன்னார். அப்போ கார்கேவை அழைத்து பேசக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி மோடி இருக்காருன்னா எவ்வளோ வலிமை குன்றி இருக்கார் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா அங்கே வலிமையான தலைவர்னு சொன்னதுனால சொல்கிறோம். இவர் அந்த வார்த்தையை முதல்ல சொல்லவே கூடாது, இறங்கி வந்துட்டார்ல. இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்தியா கூட்டணி இப்படி ஒரு டிமாண்ட் வைக்கும், துணை சபாநாயகர் எங்களுக்கு கொடுத்துருங்க. இதையும் தாண்டி இன்னொரு டிஷ் சொல்கிறாங்க, துணை சபாநாயகர் பரவாயில்ல, நாயுடு கொடுத்துருங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்ட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ துணை சபாநாயகர் அப்படின்ட்டு இவங்க என்ன நினைப்பாரு, காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க ஒரு தூண்டில் போட்டால், காங்கிரஸ் தரப்புலேருந்து இப்போ கபில் சிபில் என்ன சொல்கிறாரு, ஏன் நம்ம இவரை வச்சு கேட்போம், நாயுடுக்கு ஆதரவு கொடுங்க, நிதிஷ் கட்சியில் ஒருத்தருக்கு துணை சபாநாயகர் கொடுங்க, எங்களுக்கு தேவை சபாநாயகர். சரி பரவாயில்ல, துணை சபாநாயகர் அது கொடுங்கன்னா, அப்போ சந்திரபாபு நாயுடுக்கோ நிதிஷ் கட்சிக்கோ நாங்கள் ஆதரவளிக்க தயாருன்னு இந்தியா கூட்டணி சொன்னால் பிஜேபி என்ன பண்ணும்? இது பிஜேபிக்கு பெரிய சிக்கல். ஏதாவது என்னன்னாங்க, தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல பிரச்சனைனா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியுதா? அங்கே இருக்கக்கூடிய இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இவர்கள் கூட்டணியை சேர்ந்தவரை நீட்டு வேணான்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். உங்கள் கொள்கை என்ன? நீட்டு வேணும். நிதிஷ்குமார் சொல்கிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் உயிர் மூச்சுன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அதை பற்றி பேசவே மாட்டீங்க. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அப்படி தொடரும், இலவச பயணம் பெண்களுக்கு தொடரும்னு நாயுடு பேசுகிறார். நேற்று வீடியோ போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, பெண்களுக்கு இலவச பயணம் நான் ஏற்றுக்க மாட்டேன், அது வீண் விரயம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாயுடு உங்களை மீறி அந்த இலவசத்தை கொடுக்குறாரு. யூபியில் பிரச்சனை, அப்னாதல்லேருந்து உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட பிரச்சனை. ஜார்க்கண்டில் அங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. ஹரியானா சொல்லவே வேணாம். இமாச்சல பிரதேசில் ஆட்சியை கவுந்துருந்தீங்க, ஆட்சி கவுரில். இப்படிலாம் சுற்றிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் இறங்கி வரீங்கன்னு தெரிஞ்சால் வெளியிலேருந்து அந்த ஏற்கனவே சுயேட்சைகள் காங்கிரஸுக்கு ஆதரவு சொல்லிட்டாங்க, 6 பேர் 106 ஆயிடுச்சு. அப்போ நாயுடு நிதிஷ் இவங்க 2 பேரும் இப்போ என்ன யோசிப்பாங்க? நீங்கள் என்ன வேணால் யோசிங்க. இப்போ நாயுடு கட்சியில் இருக்கவங்க என்ன யோசிப்பாங்க? பரவாயில்லப்பா, நீங்கள் 1000 சொல்லிட்டுங்க, நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா இந்தியா கூட்டணி, ஏன் யூஸ் பண்ணிக்கூடாது? பிஜேபி பாருங்கள், எங்களுக்கு இந்தியா கூட்டணி அது நீங்கள் தானே ஒருமித்த கருத்து இருந்தீங்க, உங்களுக்கு சபாநாயகர் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு துணை சபாநாயகர் கொடுங்க. எல்லாரும் கேட்கலாம், சபாநாயகர் ஓகே, துணை சபாநாயகருக்கு என்ன ஒரு அதிகாரம்ட்டு இதுலேயும் ட்விஸ்ட் இருக்குது. சபாநாயகர் அப்படிங்கிறவர்
பல நேரங்களில் இல்லாமல் போயிடுவார். துணை சபாநாயகர் தான் நடத்துவார். நீங்கள் இன்னும் சொல்கிற மாதிரி சபாநாயகர் ஒரு முடிவை எடுக்கிறார், 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ பிஜேபி நினைக்கும் நம்ம வந்து நாயுடு வந்து நாயுடு வந்து நமக்கு வாபஸ் வாங்க போகிறார், அப்போ என்ன பண்ணுவோம், 10-12 பேரை சஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏற்கனவே பண்ணவங்க தானே, பண்ணிவிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க. இப்போ எப்படின்னா பிஜேபி என்ன பண்ணும், பெரும்பான்மை இல்லாமல் ஓரளவுக்கு சிறுபான்மை ஆயிடுச்சுன்னா, அதாவது நாயுடும் நிதிஷும் கழட்டிக்கிட்டாங்கன்னா உடனே சபாநாயகர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன்னாரு, பண்ணிடுவார். ஏன்னா இமாச்சல பிரதேசத்தில் அப்படி தான் நடந்தது. பண்ணிட்டாங்கன்னா சிக்கலாயிரும். ஏன்னா அது கோர்ட்டுக்கு போனாலும் சபாநாயகர் தீர்ப்பு தான் எடுபடும். ஒருவேளை துணை சபாநாயகராக சந்திரபாபு நாயுடு தரப்பு இருக்கும்போது அது பிரச்சனை வரும். அப்போ கோர்ட்டுக்கு போனால் சபாநாயகருக்கும் துணை சபாநாயகருக்குமே ஒருமித்த கருத்து இல்லை. அப்படிங்கும்போது அது கான்ஸ்டியூஷன் பிரச்சனை. இதை மையமாக வைத்து தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஒரு அருமையான ஒரு மூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது நல்ல மூவ் தான். இன்னும் எல்லாத்தையும் குறிப்பிட்டேன். நீங்கள் சபாநாயகர் துணை சபாநாயகர் பேர் இதுக்கு இந்தியா கூட்டணிக்கு தர வேணாம். நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டிங்களா, பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு சொல்லிட்டீங்கல்ல, 20ஆம் தேதி 23ஆம் தேதி பேச்சுவார்த்தை, அதே பெரிய வெற்றி. இப்போ காங்கிரஸ் என்ன டிமாண்ட் வைக்கும், இல்லைங்க நீங்கள் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லும். வெளியில் ஊடகங்கள்லாம் எப்படி வரும், நாங்கள் ஜியை எவ்வளோ பெருசாக நினச்சோம், ஜி இப்படி ஆகிட்டாரு, எப்படி இருந்து ஜி இப்படி ஆகிட்டாரு நினைப்பாங்களே, நினைக்க மாட்டாங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மோடி முதல்ல பேசினது என்ன, இப்போ நடக்கிற விஷயங்கள் என்ன, தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது சில பேர் என்னங்க பிஜேபிக்கு எதிராகவே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, பிஜேபி மக்களுக்கு எதிராக செயல்படுது, மக்களுக்கு எதிராக செயல்படுற கட்சியை பற்றி தான் நம்ம பேச முடியும். காங்கிரஸ் மேலே ஆட்சியில் இருக்குது, காங்கிரஸ் தான் காங்கிரஸை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம சொல்லியா தமிழ்நாடு காங்கிரஸ் வேலைக்கே ஆகலை, உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ் வேலையே செய்யலை, மத்திய பிரதேசில் கமல்நாத் வேலையே செய்யலை, குட்டிச்சோராகிட்டாங்க. ராகுல் காந்தி பிரியா காந்தி உழைப்பு யாராவது மறுக்க முடியுமா? இந்த 2 பேரும் பாரத் ஜோடோ யாத்திரைலாம் ஏங்க அண்ணாமலை போனார், எத்தனை நாள் போனார், 3 நாள் போகிறாரு, 2 நாள் தூங்கிட்டார், மறுபடியும் டெல்லி போகிறாங்கிறார், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். என்னங்கன்னா நடைபயணம் முடிஞ்சிச்சுங்க, மிகப்பெரிய வெற்றி. அந்த லட்சணம் தான் தெரியுது ஓட்டில். ஆனால் ராகுல் காந்தி போனார், ஜெயிச்சாரா இல்லையா? நீங்கள் என்னென்ன கிண்டல் பண்ணீங்க முதல்ல, நீங்கள் அவர் போகும்போது ஒன்றும் இல்லை, பாரத் ஜோடோ யாத்திரை போய் தோத்துட்டார் சொன்னீங்களா இல்லையா? முயற்சி கொண்டே இருந்தால் முன்னேறலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய சில மேதாவிகளுக்கு தெரியாது. இப்போ ராஜ்நாத் பேசுகிறாரு, இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க பிஜேபியில், நாங்கள் எல்லா கட்சியும் அரவணைக்கிறோம். உடனே நமக்கு யோசிக்கிறோம், எல்லா கட்சியும் அரவணைக்கிறீங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் வேணான்னாங்க. அதை பற்றி நீங்கள் எதுவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் அது நடத்தலை. பங்கு சந்தையில் இத்தனை கோடி ஊழல், நாடாளுமன்ற கூட்டுக்குழு வச்சு மோடியையும் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. அது இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை. ரஃபேல் விமானம் வாங்கினது அதை பற்றி டீல் பண்ணணும், அதில் ஒன்றும் இல்லை. பிரபு பட்டேல் அவர்களை நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க பிரபு பட்டேல் இதில் ஊழல்னு சொல்லிட்டு. அஜித் பவாருடைய மனைவி சுனிதா பவார் 2000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள சேர்த்துட்டு அதை தள்ளுபடி பண்ணீங்க. அஜித் பவார் மாவட்ட போராடுறீங்க, அவரையும் தள்ளுபடி பண்ணீங்க. சொல்லிக்கிட்டு பேசினா வந்துக்கிட்டே இருக்கும். பிஜேபி பற்றி பேசினா இந்த அளவுக்கெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் நடுநிலையாதுகள்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல ஃபஸ்ட்டு தோல்விங்க, முதல் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இனிமேல் தான் இருக்குது கச்சேரி. நீங்கள் வேணால் பாருங்கள், ரொம்ப நல்ல விஷயம். இவங்க மெஜாரிட்டி இல்லைங்கிறது அப்பப்போ மக்கள்கிட்ட அரசியலை பொறுத்தல என்ன இருந்தாலும் மோடின்னு சொல்லிட்டு இருந்தவங்க என்னங்க திடீர்னு ஆதரவு கேட்குறாரு. உண்மையில் ஐயாவுக்கு பயம்தான் கொடுக்குது, இவரால் தனியாக சின்ன ஜெயிக்க முடியாது, சந்தேகம் வருமா வராதா வந்து விட்டது. என்றைக்கு நீங்கள் ராஜ்நாத் வச்சு பேசுகிறீங்களே என்னென்னா, அது மோடி அமித்ஷா மற்றதுக்கெல்லாம் அமித்ஷா பேசுவாராம், இதுக்கு ராஜ்நாத் சிங் பேசுவாராம். ஏன்னா அமித்ஷாக்கு எங்கே மூஞ்சிருக்கும், என்னென்ன பேசுனீங்க வந்துப்பார், சவால் விட்றேன் அது விட்றேன். அமித்ஷா இப்போ என்ன நினைப்பார், ஐயோ ஒருவேளை நம்ம ஆட்சி கீச்சுக்கு வந்து உள்ளே போட்டாங்கன்னா தீகாரெலாம் உடம்பு தாங்காத, இப்போ தான் வெயிட்லாம் குறைச்சிருக்கோம், உடம்பு தாங்காத. மோடி வேறு பலபலன்னு இருக்காரு, எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம எல்லா ஊருக்கும் சுற்றுப்பயணம் போய் என்னென்ன பண்ணணும், ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வருமே, யோசிப்பாங்க. ஒரு பதட்டத்திலே இருக்காங்களா இல்லையா, இன்றைக்கி பதட்டத்தில் வச்சுருக்காங்களா இல்லையா? இந்த பதட்டம் தான் இந்திய மக்கள் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அடி. நீங்கள் என்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதை மாற்றுவோம் இதை மாற்றுவோம் 370 பிரிவை ரத்து பண்ணுவோம், அது என்ன வாய், இங்கே இருக்கக்கூடிய அச்சிராச்சாலாம் என்னங்க வாய், ஏதாவது ஒன்று பேசணும். மேலே அவங்க இருக்காங்கிறது என்னென்ன பேசுனீங்க கடந்த காலத்தில், உங்களுடைய நிலவரம் இன்றைக்கி என்ன? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி சபாநாயகர் தேர்தல் மிக மிக ட்விஸ்டான தேர்தல். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சி ரொம்ப நாள் தாங்குமாங்கிறத நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.